யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. அது வந்து அதித்தி குட்டி, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல, அதான் அம்மா பார்க்க போறா. அம்மா வரட்டும், அம்மா கிட்ட சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். ஹாய் அதித்தி. அதித்தி, யார் இது? சார், என்ன மறந்துட்டீங்களா? என்ன ரகு சார்? சார், அன்னைக்கு மார்க்கெட்ல வச்சு உங்க ஒய்ஃப்னே தெரியாம சைட் அடிச்சு மாட்டணுமே. ஓ ஆமால, இப்பதான் ஞாபகம் வருது. எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்? சும்மாதான் சார், ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். அப்படியே உங்க ஞாபகம் வந்துச்சு. ஆமா, சிஸ்டர் எப்படி இருக்காங்க? அதித்தி குட்டி, எப்படி இருக்கீங்க? நீயே சொல்லு, அங்கிளை பார்த்தா எப்படி இருக்கு? ஏன் சார், சிஸ்டர் எப்படி இருக்காங்க? அவ நல்லா தான் இருக்கா. அவளுக்கு என்ன? ஏண்டா மறுபடியும் அவகிட்ட உதவாங்கணுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாம் சார். அன்னைக்கு ரொம்ப அழுதுட்டே வந்தாங்களா, அதனாலதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க ஃபைன் தானே? அழுதுட்டு வந்தாளா? எப்போ? நீ எப்போ அவளை பார்த்த? அட என்ன சார், உங்களுக்கு தெரியாதா? நான் கூட நீங்க தான் 2 திட்டி அழ வச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். நீ என்ன சொல்ற? அவளை நீ எப்ப பார்த்த, எங்க பார்த்த, எதுக்காக அழுதுட்டு இருந்தா? ஏதாவது விசாரிச்சியா? என்ன அதித்தி குட்டி, அங்கிள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், நீங்க அப்பா கிட்ட சொல்லலையா? டேய், எதை பத்தி பேசிட்டு இருக்கன்னு சொல்லுடா. அவ எப்போ அழுதுட்டு வந்தா? அதித்திமா, நம்ம இன்னொரு நாள் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அம்மாக்கு ரொம்ப தலைவலிக்குது. இந்த ஆட்டோ வேற கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கும். ஆட்டோ வந்ததும் நம்ம ஆட்டோல ஏறி உட்காந்துருவோம்ல. ப்ளீஸ்டா தங்கம். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹோ, இவங்க தான் உங்க குழந்தையா? ஹாய், உங்க நேம் என்ன? சிஸ்டர், எனக்கு ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட நான் பல்ப் வாங்கிட்டு போனேனே. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆமா, நீங்க என்ன பண்ற? ஒரு ஆட்டோ கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த பக்கம் ஆட்டோ இருந்தா பிடிச்சு கூட. என்னாச்சு சிஸ்டர், உடம்பு எதுவும் சரியில்லையா? நீங்க நார்மலா இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு ஆட்டோ மட்டும் பிடிச்சு கூட. இந்த வழியா ஆட்டோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்னு பண்ணுங்க, நீங்க என் கூட பைக்ல வாங்க. இல்ல வேணாம், நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு கூட, நான் போய்க்கிறேன். ஒரு வயசு பையன் கூட எப்படி பைக்ல போறதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் தான் உங்களை சிஸ்டர்னு கூப்பிட்டுட்டேனே. இதுக்கப்புறம் இன்னும் நீங்க தம்பியை ஏதுக்கடாட்டியும் நான் உங்களை அக்காவை தான் பார்க்குறேன். வாங்க சிஸ்டர். எனக்கும் கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு இருக்காங்க. நான் அன்னைக்கு ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன், டாக்டர் கூட நின்று சும்மா ஃபண்ணுக்காக. நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வேற டல்லாக இருக்கீங்க. பாப்பாவும் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களை போகிற வழி தானே, இறக்கி விட்டுட்டு நான் போயிடுறேன். இந்த பக்கம் ஆட்டோ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதான் சிஸ்டர், வாங்க. இருங்க, நான் என் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். சிக்னலுக்கு முன்னாடி நம்பர் 1 ஷாப் இருக்குல்ல, அங்கதான் சிஸ்டர் நின்று அழுதுட்டு இருந்தாங்க. என்னாச்சுன்னு கேட்டேன். அதித்தி வேற ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொன்னா. அதனால நான் தான் வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணேன். இவ்வளோதான் சார் நடந்துச்சு. சரிங்க சார், எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். எந்த ஷாப்னு சொன்னேன்? அதான் சார், சிக்னலுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 1 ஷாப். தேங்க்ஸ், இவங்க 2 பேரையும் பத்திரமா கொண்டு வந்து விட்டதுக்கு. அட, இதில் என்ன இருக்கு சார், ஒரு உதவி தானே. சரி, நான் வரேன். ஷாப்புக்குள்ளே போயிட்டு ஷாப்பிங் பண்ணாமல் எதுக்கு இவ திரும்பி வரணும்? எதுக்காக வெளியே வந்து அழுதுட்டு நிற்கணும்? ஒன்றுமே புரியல. செய்யலாம் தங்கம். அப்பா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீ நல்ல பதில் யோசிச்சு சொல்லணும். நீங்க நம்பர் 1 ஷாப் போனீங்கல்ல, அங்க போய் ஏன் ஷாப்பிங் பண்ணாம திரும்ப வந்தீங்க? ஏன், என்னாச்சு? அன்னைக்கு அம்மா கையில அமௌண்ட் இல்லையா என்ன? ஏன் தங்கம், உள்ள யாராவது அம்மாவை திட்டினாங்களா?
ஷாப்பிங் போயிட்டு எதுக்கு அவ ட்ரெஸ் எடுக்காம திரும்ப வந்தா? அப்ப அங்கதான் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. இந்தாங்க தம்பி, நீங்க கேட்ட நொங்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அடடா பரவாயில்லையே, கேட்டதுமே கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணே. அடடடா, அடிக்கிற வெயிலுக்கு நொங்கு சாப்பிட்டா தொண்டைக்கு எதமா இருக்கும். முன்சாமி அண்ணே, இங்க கொடுங்க ஒண்ணு. இந்தாங்க தம்பி, எடுத்துக்கோங்க. அடே, நொங்குல கைய வச்ச மவனே சங்கர்த்துவேன். அண்ணே, நீங்க இதை உள்ள கொண்டு போங்க. அட என்ன மாம்சு, ஒரு நொங்கு கேட்டதுக்கு உன் சொத்துல பங்கு கேட்ட மாதிரி கோச்சுக்கிறேன். டேய், கையில் ஆசைப்பட்டாலேன்னு கொண்டு வர சொல்லியிருக்கேன். நீ இப்ப சாப்பிட்டுட்டீங்கன்னா பாவிய பொண்டாட்டி. அட அக்கா தானே, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். ஒன்னே ஒண்ணு நான் எடுத்துக்கிறேன். முடியவே முடியாது. அண்ணே, நீங்க இதை உள்ள கொண்டு போங்க. அண்ணே, அவர் என்னமோ சொல்லிட்டு போறாரு, நீங்க ஒண்ணு கொடுங்கண்ணே. அடேய், நான் தான் சொல்றேன்ல, உனக்கு வேணும்னா பனை மரத்துல ஏறி அப்புறமா நீ பறிச்சு சாப்பிடு. இது என் பொண்டாட்டிக்கு. யோ மாம்சு, ரொம்ப ஓவராத்தையும் போற. பார்த்து லவ் ஓவர்ஃப்ளோ ஆகி வலிக்கி விழுந்துட போற. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முன்சாமி அண்ணே, நீங்க உள்ள கொண்டு போங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு நொங்கு, அதை என்னால பறிக்க முடியாதா? அண்ணே, ஒரு ஏணி எடுத்துட்டு வாங்க, நான் மேலே ஏறி பறிச்சிடறேன். தம்பி, நம்ம இப்ப நிக்கிறது தென்னை மரத்தோப்பு. இதுல நொங்கெல்லாம் காய்ச்சி தொங்காது. நொங்கு பறிக்கணும்னா பனைமர காட்டுக்கு தான் போகணும். அதுக்கு என்னென்ன, இந்த ஆளு நோஸ்கேட் பண்றதுக்கு நான் இந்தியாவோட எல்லைக்கே போவேன். ஆஃப்டர் ஆல் ஒரு பனைமரம் ஏற மாட்டேனா? நம்ம இப்பவே போயிடலாம். ஐயோ தம்பி, கிராமத்தை பத்திலாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பனைமர காட்டுல மோகினி பிசாசு உழவுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது நல்ல வயசு பசங்களா பார்த்து தூக்கிட்டு போயிருமா. எனக்கு வேற இன்னமும் கல்யாணம் ஆகல. வேணாம் தம்பி, நான் வரல. நம்ம பிறவு போகலாம். என்னென்ன, நாங்க சிட்டில இருந்து வந்திருக்கோன்னு கதையும் அடிச்சு விடுறீங்க. அட என்ன தம்பி நம்ப மாட்டேங்கிற? நான் நெசத்துக்கு தான் சொல்றேன். இதை நம்பாம 2 பசங்க அங்க போய் உயிரை விட்டுட்டானுங்க. பாவம். அண்ணே, எனக்கு ஒரு டவுட். அது என்ன, மோகினிக்கு கல்யாணம் ஆகாத பசங்களை தான் பிடிக்குமா? அட நெசந்தான் தம்பி, கல்யாணம் ஆகாத பசங்கன்னு மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகி கண்ணி கல்யாத பசங்களை கூட தூக்கிட்டு போயிரும். என்ன ஆதி, நீ பனைமரத்துல ஏறி நொங்கு பறிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்ட போல. அது வந்து எனக்கு பயம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு நொங்கு சாப்பிட்ற மூடே போச்சு. நான் உள்ள போறேன். தம்பி, நான் சொன்னதை கேட்டு பயந்துட்டீங்க போல. ஆனா நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. கல்யாணம் ஆனா மட்டும் போதுமா முனுசாமி? மத்ததெல்லாம் நடக்க வேண்டாம். யோ மாம்சு, மானத்தை வாங்காதையா? அண்ணா, எனக்கு நொங்கே வேண்டாம், நீங்க கிளம்புங்க. சரிங்க தம்பி, இதை நான் கைலாமாட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா அண்ணே இருங்க, இங்க பதநீர் கிடைக்குமா? பதநீரா? அப்படின்னா? டேய், ஏதோ ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி சீன் போடாத. பதநீர்னா உனக்கு என்ன தெரியாது? அட மாம்சு, நிஜமாவே தெரியாது. அண்ணே, நொங்கு உள்ள கொடுத்துட்டு பதநீர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். தம்பி, தோட்டத்து வீட்டுல தான் பதநீர் வச்சிருக்கேன், அதை நீங்க எடுத்துக்கோங்க. அப்புறம் கூடவே பக்கத்து பானையில கல்லும் இருக்கும், அதுல கை வச்சிடாதீங்க. ஏன்னா வயலுக்கு போயிட்டு வந்து உடம்பு அலுப்பு தெரியாம தூங்குறதுக்கு அதை ஓரமா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க அதுல மட்டும் கையை வச்சிடாதீங்க. சரிண்ணே, எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது, நான் பார்த்து எடுத்துக்கிறேன். சரிங்க தம்பி, பானையை மாத்தி எடுத்துறாதீங்க. சரிங்கண்ணே. என்ன ஆதி, நொங்கு பறிக்க போகல? ஒரே ஒரு நொங்கு கேட்டேன், அதை கூட என்ன எடுக்க விடல. நான் பாத்துக்கிறேன், நீ வேணா பாத்துட்டே இரு. சாயங்காலம் போய் நொங்கு பறிச்சுட்டு வந்து நான் ஒத்தையில திம்பேன். அதுக்கு முன்னாடி தோட்டத்து வீட்டுல பதனி இருக்கான், வா அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். வழியில தான் பனைமரக்காடும் இருக்கு. கல்யாணம் ஆகியும் கண்ணி கல்யாண பசங்களை தான் மோகினி பிசாசுக்கு ரொம்ப பிடிக்குமா. யோ மாம்சே, ரொம்ப டேமேஜ் பண்ற, கொன்றுவன், ஓடிடு. சரி சரி, நான் போய் தோட்டத்துல பதநீர் எடுத்துட்டு வந்து அப்புறம் உன கவனிச்சுக்கிறேன். சரி சரி மாம்சே, எனக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிடா. ஒரு வேளை உண்மையாவே கண்ணி கலையினா மோகினி பிசாசு அடிச்சிருமோ? என்ன மச்சான், நடக்கிறதுக்கு ட்ரைனிங் போல? ஏன் மகா, அதான் அவன் பிடிச்சு நடக்கிறதுக்கு அந்த வாக்கர் இருக்கு, நீ எதுக்கு பிடிச்சிருக்க? அது ஏன் இஷ்டம், ஏன் புருஷனை நான் பிடிச்சிருக்கேன், உங்களுக்கு என்ன? உன்ன இதை ஒன்று சொல்லிருமா? அம்மா, அதான் இன்னும் தாலி கட்டலையே, அப்புறம் எப்படி புருஷனாக முடியும்? அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல கட்ட வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் இவரையும் புருஷன் தானே. என்ன மச்சான், மகா சொல்றத பார்த்தா கட்ட வச்சிருவா போலயே. அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லடா. நீங்க பார்த்து நடங்க. ஏன் மகா, உன்னை பார்த்துட்டே நடந்தா அவன் கீழே விழுந்துட மாட்டான்? டேய் மச்சான், நீ கலாய்க்கிற கலாய்க்கு இவகிட்ட உத வாங்கிட்டு தான் போறேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இப்ப கால் கூட ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு, இன்னும் 3 நாள் தான் இங்க இருப்பீங்க. நீங்க கிளம்புறதுக்குள்ள என் கழுத்துல தாலி கட்டுவீங்கல்ல? மகா, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? தாலிலாம் கட்ட முடியாது மகா. அப்ப நீங்களும் மத்த பசங்க மாதிரிதான் எல்லாமே முடிச்சிட்டு எனக்கு கழட்டி விட பாக்குறீங்க. டேய் மச்சான், இந்த சம்பவம் எப்படா நடந்துச்சு? அதுவும் பாலா, அதையும் கேக்குற. இவருக்கு நான் ஆயில் தேய்ச்சி விட்டல, அப்பதான். டேய், இவ என்னடா சொல்றா? இந்த பூனையும் பால் குடிக்குமான ஃபேஸ வச்சிருக்க, நீ பார்த்தா பீரே அடிப்பு போல. டேய் லூசு பயலே, இவதான் ஏதோ வளர்றான்னு பார்த்தா நீ வேற. மகா, எதுவா இருந்தாலும் முழுசா சொல்லு.
அது வந்து அப்படிலாம் நான் கனவு கண்டேன், அதை தான் சொன்னேன். அதானே பார்த்தேன், நீ ஏன் ஃப்ரெண்டாச்சே, இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட. கரெக்ட். மவளை கரெக்ட், நான் சொல்றேன். படிப்பு மட்டும் முடியட்டும், அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன்டி. அப்பவும் தள்ளி நின்று கவனிச்சுட்டே தான் இருப்பீங்களா? வேஸ்ட். மச்சான், நீ மட்டும் தாலி கட்டலனா இவ மொத்தமா உன்னை டேமேஜ் பண்ணிடுவ போல. இவ என்ன பேசினாலும் வேலைக்காகாது. படிப்பு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி நான் யோசிப்பேன். கல்யாணம்னா என்ன லேசுப்பட்ட காரியமா? என் அம்மா அப்பாலாம் சம்மதிக்க வேணாம். டேய், மறந்துட்டியா? ஆக்சிடென்ட் ஆனப்போ அப்பா சொன்னார்ல, நீ மருமகளோட திரும்பி வான்னு. என்ன பால சொல்ற? மாமனார் அப்படியே சொன்னாரு? என்னம்மா கேட்கல? மாமனாரா? ஹேய் மச்சான், ரொம்ப ஃபாஸ்டா இருக்காடா. இங்க பாருடி, இப்படி உறவு கொண்டாடிட்டு பேசுறதுக்குலாம் நல்லா தான் இருக்கும். ஆனா மிடில் கிளாஸ் லைஃப்ல ஒன்னால சர்வே பண்ண முடியாது மகா. மிடில் கிளாஸ் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. எங்க அப்பா அம்மா டெய்லியும் வேலைக்கு போனாதான் எங்க வீட்டில் சோறே இருக்கும். தொடர்ந்து ஒரு வாரம் வேலைக்கு போக முடியலனாலும் எங்க வீட்டில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நிலைமையில இருந்து தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். என்ன, நான் நல்லா படிக்கிறனால காலேஜ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் லவ் பண்றதே தப்பு. இதுல கல்யாணம்லாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது மகா. ஆனா இவன் அங்கிள் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருல, அப்புறம் என்ன? என் மேல உள்ள பாசத்துல பேசுறாங்க மகா. அதை நான் எடுத்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்கள கஷ்டப்படுத்தாம நீயும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போற, நானும் வேலைக்கு போறேன்னு கூட வச்சுக்கலாம். 2 பேரும் சேலரி வாங்கி நம்மளை நம்ம பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், மிடில் கிளாஸ் வாழ்க்கையை ஒரு நாள் கூட உன்னால் வாழ்ந்துட முடியாது. நான் நல்லா சம்பாரிச்சு நல்ல நிலைமைக்கு போனதுக்கப்புறம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. யுவன், நான் உங்களை லவ் பண்றேன். உங்க கூட ஒரு குடிசையில வாழ்ந்தா கூட எனக்கு அது சந்தோஷம் தான். அதனால நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நீங்களும் நானும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஏம்மா தங்கச்சி, இப்பெல்லாம் சினிமா ரொம்ப பார்க்குற போல. குடிசையில் கூட வாழ்ந்துக்கலாம். குடிசையில் ஒரு நாள் கூட உன்னால இருந்துட முடியாது. ஏன் இருக்க முடியாது? எத்தனையோ பேர் குடிசையில வாழ்றத நான் பார்த்துருக்கேனே. அதாம்மா தங்கச்சி, அதை உன்னால வேடிக்கை பார்க்க மட்டும்தான் முடியும். ஒரு நாள் கூட தங்கிட முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பேன். மச்சான், இது வேலைக்காகாது. ஒன்று பண்ணலாம், பேசாம பஞ்சாயத்தை கூட்டிடலாம். பஞ்சாயத்தா? என்ன பஞ்சாயத்து? ஆமா, ஏதோ பஞ்சாயத்துன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? சார், நல்ல நேரத்தில் நீங்கள் வந்தீங்க. நீங்களே இவங்க 2 பேருக்கும் ஒரு நியாயத்தை சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைங்கிறத நான் சொல்றேன், நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க. ரைட்டு, ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறோம், உங்களுக்கு பண்ணி வைக்க மாட்டோமா? சரி, என்னன்னு சொல்லுங்க. அதாவது காவியமா, நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எங்க 2 பேர் வீட்லயும் பிரிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதனாலதான் யுவன் கிட்ட என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொல்றேன். ஆனா அவர் கட்ட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஏங்க, இந்த பிள்ளை என்னங்க குழந்தை மாதிரி பேசுது? அவன் இப்படி உடனே தாலி கட்ட முடியும்? இப்போ தானே காலேஜ் படிக்குது. இந்த பக்குவம்லாம் அந்த பிள்ளைக்கு வந்திருக்காது. ஆமா, இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க? இதுக்கு 2 சேர்றதுங்கிறது விதி. என்ன தீர்ப்பு சொன்னா என்ன? 2 சந்தோஷமா இருந்தா போதும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை அடிச்சு விடுவோம். ஐயா, நீங்க சொல்லுங்க. நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. ஏமா மகா, யுவன் சொல்றது சரிதானே? என்ன சரி? ஓ, நீங்களும் மென் தானே, அதனாலதான் மென்னுக்கு மென் சப்போர்ட் பண்றீங்க. ஏங்க, எப்படி வந்து சிக்கியிருக்கோம் பாத்தியா? சின்ன பிள்ளைங்கிறது சரியாதான் இருக்கு. நீங்க சொல்லுங்க காவியமா, நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும். மகமா, நீ பேசுறத பார்க்கும்போது ஏதோ சின்ன குழந்தை மாதிரி இருக்கு. இங்க பாரு, இவன் சொல்றதுதான் கரெக்ட். அவன் படிச்சு முடிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறான். நீ எதுக்கு அவசரப்படுற? நீங்களும் பெண் தானே, பெண்ணுக்கு பெண் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏமா தங்கச்சி, உனக்காக 2 பெரிய மனுஷங்க பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காங்க. நீ என்னடானா பெண்ணு மேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்க. எனது காமெடியா? பெண் தானே, ரொம்ப சாஃப்டா இருக்கான்னு நினைக்காத. நான் ரொம்ப ரகடான ஆளு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க 2 பேரும் நியாயமான தீர்ப்பெல்லாம் வழங்க போறதில்ல. எப்படியும் இவனுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க. அம்மாடி பொறுமை. சரி, உங்க 2 பேர் பிரச்சனையும் சொல்லிட்டீங்க. இதுக்கான சொல்யூஷனை நான் சொல்றேன். ஏன் யுவன், ஒரு தாலி தானே, கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நீ படிச்சுக்க வேண்டியதானே? இப்பதான் நீங்க என் வேலைக்கு வந்திருக்கீங்க, அப்படி சொல்லுங்க. மிடில் கிளாஸ் லைஃப் எல்லாம் மகாவால அடாப்ட் ஆகி வாழ முடியாது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன் மகா, நீ என்ன சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் நான் வாழ்ந்துருவேன். சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க 2 பேரும் ஒரு நாள் புருஷன் முன்னாடியே வாழ்ந்து பாருங்க. ஐயோ, கூறுகிட்ட மனசா, என்னையா தீர்ப்பது?
அதுக்கு ரெண்டையும் ஒரு நாள் புருஷன் முன்னாடியே வாழ சொல்ற? ஐயே. அடியே, புருஷன் பொண்டாட்டினா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவ மிடில் கிளாஸ் லைஃபை வாழ்றேன்னு சொல்றால, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய அவ வாழ்ந்து பார்க்கட்டும். ஏங்க, ரெண்டும் சின்ன நிறுத்துங்க. தனியா விட்டு ஏதாவது எக்கத்த பாச்சுன்னு வைங்களேன், நம்ம மானம் மொத்தமும் போயிடும். இல்ல யுவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னவோ இது எங்க கொண்டு போய் முடிய போதோ. எனக்கு என்னமோ இது சரியா படல. நாட்டாம தீர்ப்பு மாத்து. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். நீயே கேட்க மாட்டேனா மத்தவங்க எப்படியா கேட்பாங்க? அர்ஜுன் சார் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க என்னடானா இப்படி ஒரு மட்டமான ஐடியா கொடுக்குறீங்க. இதுக்கு ஏற்கனவே சாரி இதுக்குன்னு என் நண்பனையும் சேர்த்து சொல்ல முடியாது. இந்த பாப்பா ஏற்கனவே கல்யாணம் எப்போன்னு கேக்குது. நீங்க என்னடானா ஒரு நாள் புருஷன் முன்னாடியே வாழ சொல்றீங்க. அதானே, இது என்ன ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் புருஷன் முன்னாடி? இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன். அர்ஜுன் ஐயா, எனக்கு ஓகே, இது சூப்பர் ஐடியா. அம்மாடி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. மிடில் கிளாஸ் வாழ்க்கைய நீ வாழ முடியாதுன்னு யுவன் கான்ஃபிடென்ட்டா சொல்றான். ஒருவேளை நீ வாழ்ந்து காட்டிட்டீன்னா உங்க 2 பேருக்கும் ஏன் தலைமையிலேயே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா ஒருவேளை அந்த ஒரு நாள் மிடில் கிளாஸ் லைஃப்ல ஒன்னால வாழ முடியலனா யுவனை கல்யாணம் பண்றதை நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது. எனக்கு ஓகே. அப்புறம் என்ன யுவன், நீ என்ன சொல்ற? எனக்கும் ஓகே தான் சார். இவளால மிடில் கிளாஸ் லைஃப்லாம் வாழ முடியாது. அப்புறம் யுவன், ஒரே ஒரு கண்டிஷன். 2 பேரும் காவியமா புரியுது, அதெல்லாம் எங்களுக்குள்ள எதுவும் நடக்காது. 2 பேரும் கட்டுப்பாடோட இருக்கணும். சரிங்க காவியமா. சரி, நாளைக்கே இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே. அடியே, ரொம்ப ஆசைப்படாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் உன்னால மிடில் கிளாஸ் லைஃப்ல வாழ்ந்துட முடியாது. அதையும் பாத்திரலாம். ஒரு நாள் முழுக்க மிடில் கிளாஸ் லைஃப்ல வாழ்ந்து உங்க கையால என் கழுத்துல தாலி கட்ட வைக்கல. என் பேர் மகாலட்சுமி இல்ல. மச்சான், அப்போ இனி தரமான சம்பவம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா பெண்ணே பெண்ணே, தேகம் நனையாதா பெண்ணே பெண்ணே, தீயும் அணையாதா பெண்ணே பெண்ணே, கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே, பறக்க பறக்க துடிக்குதே, பழக பழக பிடிக்குதே, பழைய ரணங்கள் மறக்குதே, பெண் தோகை ஐயோ மாம்சே, நீயும் வேடி தட்ட நானும் வேடி தட்ட, நீயும் பதனி குடிக்கிற நானும் பதனி குடிக்கிறேன். சேம் ஸ்வீட்டியா? சேம் ஸ்வீட் இல்ல மாப்பிள்ள. சியர்ஸ். யோ, சரக்கே அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். சியர்ஸ் மட்டும் கரெக்டா சொல்றேன். ஆமா, உண்மை சொல்லு, நீ சரக்கு அடிப்ப தானே? ராஜா, சத்தியமா உங்க அக்கா மேல சத்தியமா இது வரைக்கும் நான் சரக்க மோந்து பார்த்தது கூட இல்ல. யோ, இதுக்கு பேர் என்ன சொன்ன? பதனி. ஆமா, இதை குடிச்சா எப்படியா போதை ஏறுது? தலையெல்லாம் சுத்துது. சரக்கு அடிக்கும் போது கூட இவ்வளோ கிக்கல, ஆனா இதை குடிக்கும் போது பயங்கர கிக்கா இருக்கு. இது நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய ட்ரிங்க். இதை குடிச்சா நல்லா இருக்கும், ஆனா இன்னைக்குதான் ஒரு மாதிரி பண்ணுது. யோ மாம்சே, நான் உன் மாப்பிள்ள, உன் பொண்டாட்டி உள்ள இருக்கா, ஞாபகத்துல வச்சுக்கோ. டேய் கிறுக்கு பயலே, இது வரைக்கும் பதனி குடிச்சு இப்படி ஆனதே இல்லை. ஆமா, ஒருவேளை கல்லுக்கு இதை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டோமோ? யோ, கல்லை வச்சு வீடு தான் கட்ட முடியும், அதை எப்படி குடிக்க முடியும்? மிஸ்டர் ஆதித்யா, உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கல்லுன்னா அந்த கல் இல்லை, இந்த கல். ஆனா மாப்பிள்ள, இந்த மாதிரி நேரத்துல உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும்டா. நீ ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப தங்கமான பையன். எனக்கும் கையிலக்கும் என் புள்ள மாதிரி. யோ மாம்சே, என்ன புள்ளன்னா ஏன் சொன்னேன்? யோ, நீ எனக்கு தெய்வமையா, தெய்வம். எவனாவது வீட்டோட மாப்பிள்ளைய உட்காந்து தண்ட சோரத்திங்க ஒத்துக்குவானா? ஆனா நீ ஒத்துக்கிட்டயா? என் அக்காக்காக நீ ஒத்துக்கிட்ட. டேய், நீ என்ன அசிங்கப்படுத்துறியா இல்ல பாராட்டுறியாடா? எனக்கு வேற ஒண்ணுமே புரியலையே, தலையெல்லாம் சுத்துது. இதுல என்னையா சந்தேகம் உனக்கு? நான் உன்னை பாராட்டுறையா? நீ எனக்கு தெய்வம், தெய்வம். ஓ, தெய்வம், கடவுள், லார்ட், காட், இட்ஸ் மீ. அடாமையா வெண்ண, அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு கடவுள் மாதிரியா? ஓ, என் மாப்பிள்ள எனக்கு கடவுள்னு சொல்லிட்டான். எனக்கு இதுவே போதும். ஏய் மாப்பிள்ள, கடவுள்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னத்துக்கு உட்காந்துக்கிட்டு என் கால விழுடா, ஆசீர்வாதம் பண்றேன். இரு நான் ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வந்துக்கிறேன்.
காலில் விழு மாப்பிள்ள, காலில் விழு. என்ன கடவுள்னு சொன்னல, காலில் விழு. நான் உனக்கு என்ன வர வேணாலும் தரேன். யோ, உன்கிட்ட ஒரு 5 ரூபா வடை கேட்டாலும் நீ தரமாட்டேன். நீ வரம் தெரியா? போயா, காலெல்லாம் விழ முடியாது. சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா ஓவர பில்டு கொடுக்குறேன். முடிச்சு போயா. ஆனா மாம்சு, ஒரு விஷயம் உண்மை. நீ என் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்ததுக்கு உண்மையாவே நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது, என்கிட்ட என்ன வேணாலும் கேளு. டேய் மாப்பிள்ள, எனக்கு எதுவும் வேணாண்டா. இப்ப தலையெல்லாம் சுத்தி ஒரு மாதிரி கிர்றன்னு இருக்கு. ஒரு குத்தாட்டம் போடலாமா? அவ்வளவுதானே மாம்சு. இப்ப ஆதி எப்படி களத்துல இறங்குறான்னு மட்டும் பாரு. ஹே தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ சூரியன் வேலைக்கு சேர்த்து விழுந்தது மாமே, ஏ கண்ணை கட்டி காட்டில் விட்டது சாமே சாமே சாமே. ஆராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து ஒரே தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. ஹலோ, இங்க என்ன நடக்குது? அடடி, ஏ பொண்டாட்டி வாடி, ஒரு குத்தாட்டம் போடலாம். ஏங்க, உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ராத்திரி நேரத்துல இப்படி கத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. கயல்மா, கிறுக்கு பிடிக்கலடா, ஒரு மாதிரி கிக்கா இருக்கு. ஏங்க, குடிச்சிருக்கீங்களா? என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல கயல்மா, தோட்டத்து வீட்டுக்கு போனேன்னா அங்க இருந்துதான் இந்த பழக்கம் வந்துச்சு. என்னது, தோட்டத்து வீடா? எனக்கு தெரியாம நீங்க சின்ன வீடு கூட வச்சிருக்கீங்களா? சின்ன வீடா? சின்ன வீடு இல்லடி, நல்ல பெரிய வீடா தான் இருந்துச்சு. ஐயோ, ஏங்க, யாருங்க அவ? யார் அவளா? யார் அவ? அதான் இப்ப சொன்னீங்களே, சின்ன வீடு பெரிய வீடுன்னு. யார் அவ? ஐயோ கயல்மா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. சின்ன வீடு பெரிய வீடுனா அது இல்ல. அது பெரிய வீடுனா தோட்டத்துல இருக்குல்ல பெரிய வீடு. அங்க பதநீர் எடுத்துட்டு வந்து நாங்க குடிச்சோமா, பயங்கரமா கிக்கா இருக்கு. அனி, 2 பேர் குடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஏதேதோ உளறிட்டு இருக்காங்க. ஐயோ குட்டிமா, நான் போய் குடிப்பேனா? சத்தியமா சொல்றேன்டி, நான் குடிக்கவே இல்லை. வெறும் பதநீர் தான் குடிச்சோம். யோ மாம்சே, கூட சேர்ந்து கல்ப்பா அடிச்சல, சொல்லியா என் பொண்டாட்டிக்கிட்ட? அவ என்ன தப்பா எடுத்துக்க போறா. இன்னைக்குதான் ஏதாவது தப்பா ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். இப்படி மொத்தத்துக்கும் ஆப்ப வச்சுட்டியா? யோ ஏ பங்கு, நம்பு, நாங்க குடிக்கவே இல்லை. நாங்க எவ்வளவு ஸ்டெடியா நிக்கிறோம். என்ன மாப்பிள்ள? அதானே மாம்சு, எவ்வளவு ஸ்டெடியா நிக்கிறோம். 2 பேரும் முதல்ல வேட்டி கீழே இருக்குங்க. இது என்ன பொசிஷன்? ஆமா, இது எதுக்கு இப்படி வேட்டி தூக்கிட்டு கிறுக்கு மாதிரி நிக்கிறீங்க? வேட்டி கீழே இறக்கி விடுங்க. அது ஒண்ணும் இல்ல குட்டிமா, மாம்சுக்கு ஒரு குத்தாட்டம் போடணும் போல இருந்துட்டான். அதான் செம்மையா ஒரு குத்தாட்டத்தை இறக்கணும். எப்படி? உங்க முன்னாடி வேணா ஒரு ஆட்டத்தை போட்டு காமிக்கட்டுமா? ஒரு அணியும் போடுங்க வேண்டாம். நீங்க குத்தாட்டமா போறீங்க. உள்ள வாங்க, மூஞ்சிலே 4 குத்துக்கு நல்லா குத்துறேன். ஐயோ குட்டிமா, நீ ஏதோ கோவத்துல இருக்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நான் வேணா ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு சாங்க போடவா? அண்ணத்தை பாத்தியா அப்பத்தை கேட்டேனா, ஊ ஊ ஊ. இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. பெர்சி, நீ அவனை உள்ள கூட்டிட்டு போ. நானும் இந்த ஆளை இழுத்துட்டு போறேன். ஏ பொண்டாட்டி, நீ என்னை இழுத்துட்டுலாம் போக வேண்டாம், நானே வந்துடுவேன். அப்போ வேகமா வந்து தொலைங்க. ச்சே, மானமே போகுது. மானம் போகுதா? எங்க போகுது? டவுன் பஸ் பிடிச்சு போகுதா இல்ல ஆட்டோல ஏறி போகுதா? ஐயோ, கடுப்பை கிளப்பாம ஒழுங்கா உள்ள வந்து படுத்துரு. இல்லைன்னா வெய், என்ன பண்ணுவனே தெரியாது. என்ன கயல்மா, என் மேல கோவமா படுற? நீ கோவப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? இத்தனோண்டு பதநீர் தானே குடிச்சேன். ஷப்பா, இப்ப வர போறீங்களா இல்லையா? சரி சரி, உடனே கண்ணு உருட்டாத, வரேன். ஐயோ, உனக்கு என்ன தனியா சொல்லுமா? வாயா. தப்பு பண்ணி உன்னிடமே அடி வாங்கணும். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. வா, ரூம்குள்ள வா, நல்லா அடி கொடுக்குறேன்.